எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாசு வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி 16/6/2025 திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிக நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி மதியம் 2 மணி 4 நிமிடம் வரை, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். யோகம் வைத்திருதி நாம யோகம் காலை 10 மணி 14 நிமிடம் வரை, பின்பு விஷ்கம்ப நாம யோகம். கர்ணம் தைத்துளை கர்ணம் மதியம் 2 மணி 4 நிமிடம் வரை, பின்பு கரசி கர்ணம். இன்று சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள்: மேசராசியில் சுக்கிர பகவான், ரிஷபராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான். சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான். கும்பராசியில் சந்திர பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். இன்றைய ஜோதிட குறிப்பு. ஓகேங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்பெஷலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு புதுசாக பார்க்குறவங்க கடந்த ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான குறிப்பை வந்து அள்ளி கொடுத்துருக்குறோம். நோட் பண்ணி வச்சுங்க. உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடியதான் அந்த இது. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் தான் நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பார்த்துருக்குறோம். அன்னைக்கு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி பிரிஞ்ச தம்பதியர்கள் வந்து ஒன்று சேர, கணவன் மனைவிகள் வந்து ஒற்றுமை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு சாயங்காலம் மாலை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முருகன் கோயிலுக்கு போயிருங்க. 32லேருந்து 42 நிமிஷம் கோயிலில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆனந்த கண்ணீர் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணமான நாள்லேருந்து கனவு காணுங்க அப்படியே. ஓகேங்களா? ஸோ இப்போ கணவனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியை நினச்சி உங்கள் மனைவி உங்களுக்கெல்லாம் எப்படி உதவி செஞ்சுருக்கிறாங்க திருமணம் ஆன புதுசில், அதே மாதிரி மனைவிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரை நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து திங்க் பண்ண தான் அவங்க மேலே வந்து வெறுப்பு வரும். அவங்க உங்கள் லைஃபுக்கு செஞ்ச ஏதாவது ஒரு நன்மையை நினச்சி பாருங்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை, உங்களுக்கு தேவையான விஷயத்தையோ அல்லது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அவமானம் வருதுன்னா அதை வந்து தடுத்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து நன்மை செஞ்சிருப்பாங்க. உங்க கணவனா இருக்கட்டும் அல்லது உங்க மனைவியா இருக்கட்டும், அதை நினைச்சு அவங்கள நினைச்சு வந்து நீங்க பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே கண்டிப்பா வாழ்க்கையில வந்து இந்த பிரிவினைங்கிறது வரவே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு வந்து விதை வாங்கக்கூடாது. நெல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் கண்டிப்பா தெரியும். அன்னைக்கு வந்து விதை வாங்க மாட்டாங்க, அறுவடை செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நாளில் மட்டும் அது மட்டும் செய்யக்கூடாது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இந்த விசாக நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு தேவையான நம்பர் வந்து எழுதியிருக்கேன், என் லைஃப் லாங் தேவையான நம்பர். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் லாங்காக இப்போ வண்டி வாங்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், குழந்தை வேணும், திருமணம் நடக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் லைஃபுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு தேவையான கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. குருக்காணிக்கை செலுத்திட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தப்படும். அதே மாதிரி வந்து நீங்கள் வச்சிருக்க செல்ஃபோன் சரியா இருக்கா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 97. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 90. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 99. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 95. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 06. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 20. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 22. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 16. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 51. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 54. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72.
மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 41. ஸோ உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான எண்ணை நீங்கள் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையும். உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.